3ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உம்முடைய அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அனுமதியை கேட்டார்கள், அனுமதி கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் இரண்டாவதாக அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நீங்களும் எங்களோடு வர வேண்டும் என்று வருந்தி கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை செயல் வடிவமாக நாம் கொண்டு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை நம்மோடு வருந்தி அழைக்கிறவர்களாக, நாம் செய்கிற காரியங்களிலே பணிகளிலே தேவன் நம்மோடு இருக்கும்படியாக நாம் அவரை அழைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் தேவனிடத்திலே நாம் அனுமதி கேட்பது மட்டுமல்லாமல், தேவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா, அவரை வருந்தி கேட்டுக்கொள்ள, அவர் நம்மோடு இருக்க வேண்டும். இது காலையிலும் சரி, மாலையிலும் சரி, இப்போ இரவு நேரத்திலும் சரி, அன்று எந்த நேரத்திலும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் அவரை வருந்தி கேட்டுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது எப்படி நம்ம வாழ்க்கையில் சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால், தேவனோடு இருக்கிற தொடர்பு, அது தேவனோடு இருக்கிற தொடர்பை நாம் எப்படி பலப்படுத்திக் கொள்ள முடியும்? அனுதினமும் வேதத்தை தியானிப்பதன் மூலமாகவும், அனுதினமாகவும் அவரோட ஜபத்திலே உறவாடுவதன் மூலமாகவும், துதி செலுத்துவதன் மூலமாகவும், உபவாசித்து ஜெபிப்பதன் மூலமாக, அநேக ஐக்கிய உறவுகள் சபையின் மூலமாக ஜெபிக்கிற ஐக்கிய குழுக்கள் மூலமாக நாம் இணையும் பொழுது தேவனோடு இருக்கிற அந்த உறவு பலப்படும். அதிலே நாம் எப்பொழுதும் அவர் நம்மோடு இருப்பதற்கு அது சாத்தியமாக இருக்கும் என்று அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம்.